வணக்கம். மதுரை டாப்ரிக்கா சேனல். நவநீத கிருஷ்ணன் காளிதாஸ். எல்லாரும் மதுரையில் சித்திரை திருவிழா பார்த்துருப்பீங்க. அழகராத்தில் இறங்குவார், மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம், மதுரை தேரோட்டம், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று திருமாலிருஞ்சோலை இன்னும் சொல்லப்படுற அழகர் கோயிலில் நடக்க போகுது. வருஷா வருஷம் நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு மகா புண்ணியம் கிடைக்கும். மகா புண்ணியம் கிடைக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். அழகர் கோயிலில் எல்லாரும் போயிருப்பீங்க. மலைக்கு மேலே ஏறி ராக்காய் தீர்த்தத்தில் போய் குளிப்பீங்க. அதோட இயற்கையான பேர் நூபுர கங்கை. நூபுர கங்கைன்னு என்னென்னா, 3 அடி மண்ணை அளக்கும் போது வாமன ரூபத்திலேருந்து மகாவிக்ரமனாக மாறினார், திரிவிக்ரமனாக மாறினார். திரிவிக்ரமன மாதிரி காலை தூக்குறார். காலை தூக்கும் போது அந்த திருப்பாதத்துக்கு பிரம்மன் பாத பூஜை பண்ணுறாரு. அந்த பாத பூஜை பண்ணும்போது அந்த தண்ணீர் சுவாமி போட்டிருந்த ஒரு சிலம்பு அதில் பட்டு அதிலிருந்து ஒரு துளி அழகர் கோயில் மலை மேலே விழுந்தது. அந்த தண்ணீர் தான் இன்னும் வந்துகிட்டே இருக்குது. நூபுரம்னா சிலம்புன்னு அர்த்தம். ஸோ அந்த சிலம்பாற்று, அந்த நூபுர கங்கை, அந்த நூபுர கங்கைக்கு நம்ம கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருள்வார். அந்த தொட்டி உற்சவம். அந்த உற்சவத்தில் பெருமாள் தண்ணிக்குள்ளேயே இருப்பார். அவர் மேலே தண்ணி பட்டு நம்ம மேலே விழுவோம். ஸோ அந்த புனிதமான நிகழ்ச்சி வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை நடக்குது. தயவு செய்து எல்லாரும் போய் கலந்துக்கோங்க. எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.